வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்ப்ளிசிட் லேர்னிங், எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இது ரெண்டும் நிஜமாவே வேறு வேறு தானா, இல்லை ஹவு வி ஆர் லேர்னிங், டஸ் இட் பேஸ்ட் ஆன் இம்ப்ளிசிட் ஆர் டஸ் இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்பிளிசிட் அப்ரோச் ஆல்சோ அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம தொடர்ந்து வரப்போகிற பதிவுகளிலும் பகிர்ந்துக்கலாம். இம்ப்ளிசிட் லேர்னிங் சொல்லும்பொழுது நம்ம நேற்று சென்ற பதிவில் பார்த்தோம் ரொபஸ்ட்னஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட், அப்புறம் ஐக்யூ வேரியபிலிட்டி, அப்புறம் காமனாலிட்டி ஆஃப் தி சப்ஜெக்டு, அப்படி நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம். அதில் ஐக்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால பெரிய ரொம்ப செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இம்ப்ளிசிட் லேர்னிங் அங்கே வேலை செய்யாதுன்னு இல்லை. எல்லாத்தையுமே பார்த்த உடனே சிலதெல்லாம் புரியும் தான். அந்த பார்த்த உடனே புரியிற செய்திகளுக்கு நம்மளுக்கு தொடர்புடைய செய்திகளை மேலே மேலே பார்த்துக்கிட்டே வந்தால் we can accumulate those things and get into that. There are occasions சில இம்ப்ளிசிட்டாக பார்த்த உடனே சில செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் தான். Does it require to be retained or you will have to forget it immediately, அது you will have to brush it aside அப்படின்னு சொன்னால் எல்லாமே தான் இருக்கும். பாசிட்டிவாக சிலப்போ ஏற்புடைய செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம்னா அப்போது அது இம்ப்ளிசிட்டாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் அதே செய்தியை இம்ப்ளிசிட்டாக இல்லை, அந்த செய்திகள் நம்மளுக்கு மாற்று கருத்துக்களையும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களையும் ஏற்படுத்துறது. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் சில்ட்ரன் இட் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட் அப்படின்னா சிம்பிளி வி கேன் மூவ் அவே ஃப்ரம் த சீன் அண்ட் வி கேன் எஸ்யூ தட் ஐடியா. யூ பிரஷ் இட் அசைட் தஸ் என்ன அது என்னெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வந்ததோ அதை பிரஷ் அசைட் பண்ண முடியும். ரொம்ப வளர்ந்தவங்களாக இருந்தால் தான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தா கூட ரொம்ப நேரம் அது மனசுக்குள்ளேயே இருக்கும். சிலப்போ அது என்ன பண்ணும், பயம் கொடுக்கும், பீத்தியை கொடுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு நிமிஷம் தான் பார்த்தேன், ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இம்ப்ளிசிட்டாக பார்த்த உடனே வி ஆர் ரெடி டு கிராஸ்ப் இட். ஸோ அதனால இம்ப்ளிசிட் லேர்னிங் சொன்னாலும் எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் என்ன சொன்னாலும் இமிடியேட்டாக பார்த்த உடனே புரியறது தான். பட் யூ வாண்ட் டு ஸ்டோர் இட் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்டிமுலி ஆஃப் த ஸ்ட்ரென்தன் ஆஃப் த ஸ்டிமுலி, ஸ்ட்ராங்னஸ் ஆஃப் த ஸ்டிமுலி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பார்த்த நிகழ்ச்சியோட ஒரு வேகம், நிகழ்ச்சியோட ஒரு தீவிரம், அதில் இருக்கிற ஒரு இன்டெப்த்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. அதனால் சில நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாக பார்த்த ஒரு நிகழ்வானாலும் ரொம்ப நேரம் அது மனசில் இருக்குது. அது சில நேரத்தில் நம்மளோட எமோஷ்னலி இட் டிஸ்டர்ப்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் implicit learning it takes place everywhere. We are learning with awareness only. We are grasping with awareness only. ஆனால் அந்த அவேர்னஸ் என்ற வார்த்தை தொடர்ந்து நம்மளோட ரொம்ப தூரம் வருமா அப்படின்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது. சில நேரத்தில் என்றைக்கோ ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாக பார்த்த ஒரு நிகழ்வு இன்றும் நம்ம மனசுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, இட் கம்ஸ் என்ன ஆசிலேட்டிங் மாதிரி நாளுக்கு ஒரு தடவை, ஒரு சில வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்துட்டு நம்மளை நினைவில் கொண்டு வரதுக்கிட்டே இருக்குது. Even though we are very much aware of it, to brush it aside, we are unable to do it because of the strongness of the stimuli, the strongness of the episode. அது நம்ம இம்ப்ளிசிட் லேர்னிங்கில் தான் பார்த்தோம். we don't learn further, என்ன தொடர்ந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. in spite of it, it comes into the என்ன அப்போ வெளியில் வந்து நம்மளை அதை காட்டிக்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் அந்த நிகழ்வு நம்மளுக்கு டிஸ்டர்பிங்காக கூட இருக்கு. ஆனால் இம்ப்ளிசிட் லேர்னிங்கில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டில் வரணும் என்ன சொன்னால் கூட ஒரு 14 days ஆகும்னு நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு லெஸ் தென் a minute நம்ம பார்த்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து நம்மக்கிட்ட வருதுன்னா ஈவன் தோ வி ஹவ் அப்சர்வ்ட் இட் ஒன்லி ஃபார் த இம்ப்ளிசிட் தான் பார்த்தோமானாலும் அது நம்மளோட எக்ஸ்பிளிசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால் தெர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இன் அவர் பிரெயின். தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, ஸ்டோர் பண்ணிக்கிற ஸ்ட்ராங்கர் த ஸ்டிமுலி இட் கெட் ஸ்டோர்டு ஈஸிலி. இந்த அமிக்டாலான்னு நமக்கு பிரெயின்குள்ள ஒரு இடம் இருக்குது. அந்த அமிக்டாலா விச் எவர் இஸ் ஸ்ட்ராங்கர், ஐதர் பை நாஸ்ட்ரில்ஸ் கிடைக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால ஸ்ட்ராங்கர் ஸ்டிமுலியா, இல்லை எமோஷனலால் அது ஸ்ட்ராங்கர் ஸ்டிமுலியா, இல்லை ஆடிட்டரி கார்டெக்ஸ்கள் போகக்கூடிய இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கர் ஸ்டிமுலியா என்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது it has the same base. Stronger the stimuli, it is being stored in the brain more easily. Thereby you can able to retrieve it time and again whenever it requires. அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தாலும் இம்ப்ளிசிட்டான ஃபார்மேட்டில் நம்ம பார்த்தாலும் அது தொடர்ந்து அந்த ஸ்ட்ராங்கர் த ஸ்டிமுலின்ற கான்செப்டில் இட் கெட் ஸ்டோர்டு அண்ட் மெனி டைம்ஸ் இட் கம்ஸ் இன் டு அவர் மெமரி ஆஃபன். ஸோ நினைவில் கொள்வது என்ற தலைப்பில் இம்ப்ளிசிட்டாக இருந்தாலும்
எக்ஸ்பிளிசிட்டாக இருந்தாலும் it gets into the memory often depends upon the strongness of the stimuli. அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.